அப்புறம் ஒரு ஹவுஸ் டிரைவர் விசா நம்மகிட்ட ஒரு அவைலபிள் இருக்குது. தம்மாமில் 1500 சம்பளம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 1800, புதுசாக இருந்தால் 1500. ஸோ யாருக்காவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து பத்தா போகிறோம். பத்தா போயிட்டு நம்ம வந்து அந்த வேலையை பார்ப்போம். ஓகே, அண்ட் தென் குட் நைட், குட் நைட், குட் நைட். குட் மார்னிங் மக்களே. நல்லபடியாக ஃப்ரைடே தூங்கி முடிச்சு நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போது நம்ம நமாஸ்க்கு ரெடி ஆகிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. போய்ட்டு நமாஸ் முடிச்சுட்டு அப்படியே தண்ணி கேன் எடுத்துகிட்டு ரிட்டன் நம்ம வந்து நேற்று சொன்ன மாதிரி ஃபிஷ் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பத்தா போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நமாஸ்க்கு போயிட்டு நல்லபடியாக இறைவனை வேண்டிக்கிட்டு ஃபிஷ் பிரியாணி நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டு வருவோம். ஓகே, நமாஸ் நல்லபடியாக முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நான் வந்து நம்ம தம்பியாருக்காக வெயிட் பண்ணுறேன். அவர் உள்ளே போயிருந்தார், நம்ம வெளியே நின்று தொழுதுட்டோம். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. மக்களே, ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சு நமாஸ்லாம் முடிச்சுட்டு தண்ணி கேனை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் பிரியாணி செய்யறதுக்கு என்ன சூடானதும் மீனை போட்டு பொரிச்சிக்கலாம். வச்சு நம்ம ஃபிஷ் பிரியாணிக்காக வச்ச ஃபிஷ்ஷு நல்லா மசாலாலாம் இறங்கி வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து அடுப்பில் வச்சிட்டோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். பிரியாணிக்கு தேவையான அரிசி ஊற வச்சாச்சு. ஓகே, ஃபிஷ்ஷும் ஒரு சைடில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பிரியாணிக்கு தேவையான ப்ராசஸ்லாம் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சு அதெல்லாம் கட் பண்ணி ரெடி ஆக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து தாளிக்க வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து இந்த பட்டை கிராம்பு பிரியாணிக்கு முதல்ல மசாலா தான் மெயின். இந்த ஸ்பைசஸ் போட்டால் தான் பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் நசுக்கி விட்டால் தான், ஏலக்காவை நசுக்கி விட்டால் தான் செம்மையாக இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு வந்து வெங்காயத்தை எடுத்துகிட்டு போட்டுற வேண்டியது தான். வெங்காயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்க வெங்காயம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சு இது இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருந்தோம்ல, அதான் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். இல்லைனா கிச்சன் பார்க்க கொஞ்சம் நாஸ்தியாக இருக்கும், அது நமக்கு பிடிக்காது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக வேலை செய்யலாம். ஓகே, ஸோ ஓரளவு தண்ணிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம அரிசியை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முடிஞ்சிடும். ஆல் ஃபினிஷ். இப்போ நம்ம வந்து பிரியாணி செஞ்சுட்டு தம் போட்டு வச்சுருக்கோம். அது முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஈட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 மணி போல் நம்ம வந்து பத்தா போகலாம். ஓகே, ஒரு வழியாக சோறு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீன் இந்த மாதிரி பொரிச்சு குழம்புல சேர்க்கும் போது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். 5 ஃபிஷ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறை போட்டு அதுக்கப்புறம் 5 ஃபிஷ்ஷை வச்சுட்டு ரெடி பண்ணிட வேண்டியது தான். ஃபுல் ஃபினிஷ். இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம். பிரியாணி ஹசன் பாய் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி எல்லாம் பக்காவாக இருக்குது. மேலே 5 மீன், கீழே 5 மீன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்ருவோம். சுட இருக்குது. சுட இருக்கும்போது சாப்பிட்டா தான் ஒரு தட்டு 2 தட்டு இல்லை, 4 தட்டு உள்ளே இறங்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ருவோம். யூடியூப்பில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தை போட்டுட்டு அந்த படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நானும் என் தம்பியும். நெய் நல்லா போட்டுருக்கோம். மேபி லைக் நாங்கள் வீடியோ பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுருந்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு வழியாக ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுப்பா. ஓகே, நல்லா ஒரு சாப்பிட்டு பயங்கரமாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ கரெக்டாக மணி 6 போகுது. ஸோ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக பத்தா போகிறோம். பத்தா போயிட்டு என்ன வேலை அப்படின்னா, நம்முடைய லேப்டாப்புக்கு பேட்ரி வீணாக போயிடுச்சு. ஸோ அந்த லேப்டாப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கு போகிறோம்ல, அதனால் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கே போய் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த லேப்டாப்புக்கு பேட்ரியும் அப்புறம் அந்த கீபோர்டோட கீபேட் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. எங்களோட ஆஃபீஸ்க்கு எப்போதும் சர்வீஸ் பண்ணுற ஒரு
கடை அங்கே இருக்குது பத்தால, நீங்கள் வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படி சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கடைக்கு போகிறோம். என்ன லேப்டாப் வீணாக போயிடுது. லேப்டாப் ஹெச்பி i3 விஷனு. சரிங்களா, ஸ்டார்ட் ஆகலை. பேட்ரி நம்ம சார்ஜர் போட்டே வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். சார்ஜர் இல்லாததுனால அது வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம இதை தான் நான் போய் ரெடி பண்ணணும். ஓகே, போகலாம். ரூட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம லெஃப்ட்டில் திரும்புவோம். இப்போ வந்து நம்ம ரைட்டில் திரும்பணும். ஏன்னா நம்ம பத்தா போகிறோம். எதுக்காக போகிறோம்? பத்தாக்கு லேப்டாப்பை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பத்தா போகிறோம். ஸோ அங்கே ஏதாவது காஃபி ஷாப், நம்ம போகிற இடத்துல காஃபி ஷாப் ஏதாவது இருந்தால் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள காஃபி என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து பத்தா ரோடு, மேலே போகிறது மெட்ரோ. ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்போன்னான்னு தெரியல. ஸோ ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து பத்தா போகிறதுக்காக உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த 1 வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 1 வீக்கில் மேனேஜர் ஊருக்கு போயிட்டாப்புல. ஸோ நமக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் நல்ல ஒரு ஹாப்பி தான். ஏன்னா மேனேஜர் போனாலே நம்ம ராஜ்யம் தான் அது. ஸோ 2 வீக்ஸ் நல்லா ஜாலியாக இருக்கும். வேறு என்ன நடந்துச்சு இந்த 1 வீக்கில்? இந்த 1 வீக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம பையன் சின்னவர் வந்து பால்வாடி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி வச்சதில்லை. ஒய்ஃப் வந்து விட்டுட்டு ஒரு வேலையாக வெளியே போயிருந்தாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான், லன்ச் டைமில் அப்படியே கிளம்பி வெளியே வந்துட்டான். அதாவது ரோட் சைடுக்கு வந்துட்டான். ரோட் சைடுக்கு வந்தோடனே அப்புறம் வந்து வெளியே உள்ளவங்க, அங்கே ஏரியாவில் உள்ளவங்க பையனை பார்த்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க ஏது இருக்கீங்க, பையன் வெளியே வந்துட்டான் பாருங்க அப்படின்னோடனே ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது நினச்சாலே இப்போ கூட பக்குங்குது. ஸ்பெயின் மாதிரியே சவுதிலையும் நிறைய பில்டிங்லாம் சூப்பராக வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். சரியான டிராஃபிக்கு. இப்படியே நேராக போய் நம்ம ரைட்டில் திரும்பினா அந்த நம்ம சொன்ன அந்த ஷாப் வந்துடும். ஸோ நம்ம அங்கே போக வேண்டியது தான். பார்க்கிங் கிடச்சிச்சு. வாங்க இப்போ நம்ம போட்டு நடந்து போகலாம். ஓகே ஹபிபீஸ், ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து நடந்து போகிறோம். ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் தான், ஒரு 5 நிமிஷம் தான் நடக்க வேண்டியதாக இருக்கும். அது அப்படியே நம்ம நடந்து போனால் கரெக்டாக வந்துடும். இதுதான் வந்து பிலிப்பினி மார்க்கெட், பினாஸ் சூப்பர் மார்க்கெட். இந்த இருக்கிற ஏரியாவில் எல்லாமே உங்களுக்கு வந்து பிலிப்பினி தான் அதிகமாக இருப்பாங்க. பிலிப்பினி, இந்தோனேசி, அப்புறம் தாய்லாண்டு. ஸோ இந்த ஏரியாவில் சம்மந்தப்பட்டது தான் இவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்தாலே நம்ம வந்து இவங்களை நல்லா பார்க்கலாம். ஹோ பாரே, ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. ஸோ அவங்களுடைய மொழி, அந்த ஸ்லாங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கிலீஷ் பேசுகிறது. ஸோ அதுக்காகவே இங்கே வரலாம். நான் வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்கும். ஏன்னா இங்கே வரத்துக்கு நமக்கு வேலை இல்லைல்ல. ஒரு வழியாக மால் உள்ளே வந்துட்டோம். இந்த உள்ளே வந்து இப்போ நம்ம வந்து இந்த யாரா மெயின்டெனன்ஸ் எங்கே இருக்குன்னு அந்த ஷாப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க மேலே போய் பார்ப்போம் அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இங்கே தான் இருக்குது சொன்னாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தா கிடச்சிரும். ஓகே, ஃபைனலி வி ரீச் யாரா இன் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். இங்கே வந்து பார்த்தீங்களா, கேபிள், அப்புறம் லேப்டாப் தேவையான இந்த ஃபேனு 50 ரியால் தான். ஸோ லேப்டாப் நம்ம ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நம்ம இங்கே வந்து கொடுத்தா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம வந்து எங்களுடைய ஆஃபீஸ்க்கு அதிகமாக இவங்க தான் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வரேன். ஏன்னா இப்போ தான் நம்ம லேப்டாப் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் எக்கச்சக்க லேப்டாப் வச்சுருக்காங்க. எல்லா லேப்டாப் பிரித்து போட்டு இது நம்ம லேப்டாப்பு கொடுத்துருக்கேன், சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க போல். இது வந்து 750 ரியால் சொன்னாங்க. நம்ம ஒரு காசுக்கு 16,500 ரூபா. ஸோ i5 விஷனு நல்லா இருக்குது. டெல்லு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த மாதிரி உடஞ்சி போனதெல்லாம் எடுத்து அவங்க ரெடி பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க போல். 750 ரியால், நம்ம ஒரு காசுக்கு 16,500 ரூபா. சரியான கான்ஃபிகரேஷனு, சூப்பராக இருக்குது. ஸோ பார்ப்போம். இது நம்மகிட்ட தான் லேப்டாப் இருக்க, நல்லா சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நம்ம பத்தால பிலிப்பினி மார்க்கெட்டில் யாரா மெயின்டெனன்ஸ் அங்கே வாங்க, சூப்பர் லேப்டாப் வாங்கிட்டு போங்க. ஓகே, நம்ம லேப்டாப்புக்கு கீபேட் மாற்ற சொல்லியிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே எங்கேயாவது காஃபி ஷாப், ஏதாவது டீ இருந்தால் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு வரலான்ட்டு வெளியே வந்தேன். ஏதோ பிலிப்பினி ஹோட்டல் போல், குசீனா ஏதோ சூப்பராக வச்சுருக்காங்க. இது ஆலக்கானுக்கு ஐஸ் வண்டி. சரி எங்கடா இருக்குது காஃபி ஷாப்பு, அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா என்னமோ பலூன் மாதிரி மேலே ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது.
ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு காஃபி ஷாப் வந்துட்டேன். இது என்ன காஃபி ஷாப்பு தெரியலையே சரியா. இங்கே போய் பார்ப்போம். ஓ, லாவா காஃபி. ஓகே, லாவா காஃபின்னு அருமையாக இருக்குது. சின்னதாக இருந்தால் கூட சூப்பராக இருக்குது. சூப்பராக மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கரெக்ட் சாய் ஆர்டர் பண்ணேன். பப்ஸு, அதுக்கப்புறம் இங்கே சாக்லேட் பன்னு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காஃபி ஷாப்பில் இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, இதெல்லாம் வந்து ₹1 50 காசுக்கு 22 ரூபா. எங்கெங்கேயோ தேடி பார்த்த கிடைக்காது இந்த கரெக்ட் சாய். இங்கே கிடைக்குதுடா. வா, செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல் கரெக்ட் சாய். வேறு லெவல், வேறு லெவல். நம்ம டீ சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம லேப்டாப்பை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 7,500 ஆயிடுச்சு. ₹100 பேட்ரி, ₹100 கீபேடு, அதுக்கப்புறம் ஒரு 128 GB SSD ஹார்ட்வேர் போட்டேன். ஸோ எல்லாம் சேர்த்து பக்காவாக ₹350 கொடுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 7,500 கொடுத்துட்டு, நம்ம ஊர் காசு 7,500 கொடுத்துட்டு ரெடி பண்ணி வந்துட்டேன். இதை கொண்டு போய் நம்ம பையன்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். ஓகே கிளம்பிட்டோம். அவ்வளோதான். 7,500 கொடுத்து இப்போ லேப்டாப்பை ரெடி பண்ணி இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு டிரைவர் விசா ரெடியாக இருக்குது. ₹1,500 வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா 1,500, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 1,800 சவுதி தம்மாமில். ஸோ யாராவது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறோம், வேறு எங்கேயும் இல்லை. மேட்ச் இருக்குது, போய் பார்க்கணும். ஓகே ஹபிபீஸ், நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 7,500 நம்ம ஊர் காசுக்கு 7,500 ஆச்சு. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சார்ஜரும் ஏறிட்டுருக்கு. ஸோ நம்ம போய் இப்போ சார்ஜ் எடுத்தால் கூட நமக்கு வந்து லேப்டாப் ஓடும். கொஞ்சம் டிம் ஆச்சு பார்த்தீங்களா, நான் சார்ஜ் இல்லைல்ல. ஸோ இப்போ நம்ம ஃபுல் சார்ஜ் ஏற்றிடுவோம். ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து இதை கொண்டு போய் பையனுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அவர் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார்ல, அவருக்கு தேவைப்படுதான், ஸ்கூலில் கேட்டாங்களாம். சரி ஓகே, அவருக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். 7,500 செலவு பண்ணி கொடுக்க வேண்டியது நிலைமை ஆயிடுச்சு. ஸோ சேட். அப்புறம் ஒரு ஹவுஸ் டிரைவர் விசா நம்மகிட்ட ஒரு அவைலபிள் இருக்குது. தம்மாமில் 1,500 சம்பளம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 1,800, புதுசாக இருந்தால் 1,500. ஸோ யாருக்காவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டே 2 நல்லபடியாக முடிஞ்சு. நேற்று உள்ள வீடியோ நான் வந்து இப்போது உங்களுக்கு ரீகேப் மாதிரி போடுறேன். ஸோ நேற்று உள்ள வீடியோவும் பாருங்கள். இன்றையோட வீடியோ நல்லபடியாக எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே இருங்க. 7,300 வந்துட்டோம். இன்னொரு 2,800 தான், சாரி 2,700 தான். சீக்கிரமாக நம்ம வந்து 10K பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டா ஒரு தரமான ஒரு பார்ட்டியோ இல்லை தரமான ஒரு செய்கையோ செய்யலாம் நம்ம, இன்ஷா அல்லாஹ். ஓகே, அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருங்க. பாய், see you next video. Bye.